நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைம் பக்தைஹ சதா பூர்ணமகாலயாயாம் ஸ்வதீர்த்த காங்கோபமவாரிமக்னஹ நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. குருவாயூரப்பனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தினாலே நாராயண பட்டத்திரி உயர்ந்த வாமனாவதார வைபவங்களை சொல்லக்கூடிய 30வது தசகத்தை நாராயணியத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு வைபவத்தை நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். நாராயண பட்டத்திரியும் குருவாயூரப்பனிடத்துல, குருவாயூரப்பா நீ எடுத்த தசாவதாரங்கள்ல யாரையும் அழிக்காத ஒரு அவதாரம், நீ குருவாயூர்ல தலையசைச்சுண்டு என்னுடைய நாராயணியத்துக்கு உன்னி கிருஷ்ணனாக எந்த சிறிய ரூபத்துல இருக்கையோ அதே சிறிய ரூபத்துல நீ எடுத்த அவதாரம் தானே இந்த ஒரு வாமன அவதாரம். யாரோடையும் யுத்தம் கிடையாது, உன்னையும் யாரும் எதிர்க்கல, இருந்தாலும் தேவதைகளுக்கு நீ பரமக்ஷேமத்தை வாங்கி கொடுத்த அப்படின்ற ஒரு சரித்திரத்தை அதே வாமன ரூபத்தோட உன்னை பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது எனக்கு பரம சந்தோஷமாக இருக்குன்னு வாமனாவதாரத்தினுடைய காரணங்களுக்குண்டான கேள்வியை முதல் ஸ்லோகத்தில் எழுப்பிண்டு நாராயண பட்டத்திரி தொடர்ந்து இருக்காருன்னு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலும் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். சென்னையில் பல்லாவரத்தை அடுத்த பம்மனில் உள்ள சங்கர் நகரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய தர்மசாஸ்தா ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய திருக்கோயிலை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ ஆஞ்சநேய சுவாமியானவர் இங்கு தனி சன்னதியாக நின்ற திருக்கோலத்திலே ஆனந்த பாஷ்பத்தோடு தன்னுடைய இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு பக்த ஆஞ்சநேயராக நமக்கு தரிசனத்தை அளிக்க அவரையும் கடந்து வலம் வருகின்றோம். குருவாயூரப்பனுடைய கர்ப்ப கிரகத்திற்கு பின்னால் சுதை வடிவத்திலே கோஷ்டத்திலே தன்வந்திரி பகவானானவன் எந்த அமிர்த கலசத்தினுடைய ஒரு வைபவத்தை சென்ற தசகத்திலே அவர் தன்வந்திரியாக கையில் எடுத்து வந்தார் என்று சிரவணம் செய்தோமோ அதே தன்வந்திரி பகவான் நின்ற திருக்கோலத்திலே அமிர்த கலசத்தோடு நமக்கு காட்சியளிக்க அவரையும் வலம் வந்து நாம் குருவாயூரப்பனுடைய சன்னதிக்கே மீண்டும் வந்துவிட்டோம். குருவாயூரப்பனுக்கு அபிஷேகங்கள் பூர்த்தியாகி அலங்காரத்திற்காக அவனுடைய கதவுகள் சார்த்தப்பட்டிருக்க நாமும் இதோ பயபக்தியோடு கர்ப்ப கிரகத்திற்கு முன்னால் நாராயணா கிருஷ்ணா குருவாயூரப்பா என்ற அவருடைய திருநாமங்களை உச்சரித்துக் கொண்டே எப்போது இந்த கதவானது திறக்கப்படும், திறந்தவுடன் குருவாயூரப்பன் நமக்கு எந்த ரூபத்திலே எந்த அலங்காரத்திலே திவ்ய தரிசனத்தை அளிக்க இருக்கின்றான் என்ற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது குருவாயூரப்பன் கருணையோடு இதோ கதவுகளை திறந்து விட்டான். ஆகா, காண கிடைக்காத காட்சி, அபிஷேகத்தோடு நிர்மால்யமாக காட்சியளித்த குருவாயூரப்பன் இப்போது கவசங்களை சார்த்தி கொண்டு பளபள என்று சுற்றிலும் ஏற்றி இருக்கக்கூடிய தீப வெளிச்சத்திற்கு நடுவிலே மின்னக்கூடிய குருவாயூரப்பனுடைய காண கிடைக்காத ஒரு திவ்ய தரிசனம். பக்தர்களே, அவன் சார்த்தி கொண்டிருப்பது வெள்ளி கவசமாக இருந்தால் கூட சார்த்தப்பட்டிருப்பது தங்கமயமான குருவாயூரப்பனுடைய திருமேனி அல்லவா? அதனால் நாம் தரிசிக்கும் போது அவன் தங்க கவசத்தை சார்த்தி கொண்டிருக்கக்கூடிய மனோபாவம் நமக்கு ஏற்படுகின்றது. ஆகா, ஆச்சரியமான திருமுக தரிசனம், உப்பிய கண்ணங்கள், அகன்ற தாமரை போன்று காண கிடைக்காத குளிர்ச்சியான கண்களோடு நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய பார்வை. இந்த குருவாயூரப்பனிடத்திலே ஒரு வித்தியாசம். இவன் திருவேங்கடமுடையான் போன்று அழகான தன்னுடைய நெற்றியிலே திருமன் காப்பையும் சங்கர் நகரிலே நமக்கு சார்த்தி கொண்டு அழகாக திவ்ய சேவையை அளிக்கின்றான். சதுர்புஜங்களிலே சங்கு சக்கரமும் மிளிர மூன்றாவது திருக்கையானது அழகாக தாமரை பூவை லாவகமாக கையிலே தாங்கியிருக்க மற்றொரு திருக்கரம் பீதாம்பரம்
கரவிராஜித சங்க சக்கரம் கௌமோதகிம் சரசிஜம் கருணா சமுத்திரம் என்ற ஒரு ஸ்லோகத்திற்கு ஏற்ப கதாபாணியாக கதையை தாங்கிக் கொண்டு ஆகா அவனுடைய உத்தமமான கிருஷ்ணா நாத தே பாதமூலம் என்று எவனுடைய பாதத்தை சரணமடைய வேண்டுமோ அந்த திவ்ய திருவடியினுடைய தரிசனத்தை திருவடியிலிருந்து அவனுடைய திருமுக மண்டலம் வரை தங்க கவச்சத்தோடு அவன் வெள்ளி கவச்சத்தை சார்த்திக் கொண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ரூபத்திற்கு அருகிலேயே இந்த மூலமூர்த்திக்கு ஏற்ற சிறிய உற்சவ மூர்த்தியாக குருவாயூரப்பன் நமக்கு அவனும் திவ்ய தரிசனத்தை அளிக்க இதே சிறிய மூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு சிறிய உருவமான வாமனாவதாரத்தை கேட்பதற்காக நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் குருவாயூரப்பனிடத்திலே சக்கரேன சம்யதிகதோபி பலிர்மகத்மா சுக்ரேன ஜீவிததனு க்ரது வர்திதோஷ்மா விக்ராந்திமன் பயநிலீன சுராம் திரிலோகிமோ சக்கரே வசேசதவ சக்கரமுகாதபீதகா. வாமனாவதாரத்தினுடைய ஒரு சரித்திரத்தினுடைய தொடக்கத்துக்கே காரணம் அசுரர்கள் எல்லாம் அமிர்தத்தை இழந்தார், அவளுக்கு கிடைக்கல. அதனால கோபம் கொண்ட மகாபலி அவனுடைய குலகுருவான சுக்கராச்சாரியார போய் ஆசிரயிச்சான். அதாவது அவரை வணங்கி நம்ம ஒண்ணுமே இல்லாம செல்வத்தை இழந்துட்டோமே, தேவதைகள்லாம் பரம செல்வத்துக்கு அதிபதி ஆயிட்டா, இருந்தா கூட குருவாயூரப்பா மகாபலிக்கு உன்னுடைய சிந்தனையாவே இருந்ததாமே. பகவான் அந்த அமிர்தத்தை கடைஞ்சதும் கூர்மாவதாரம் எடுத்ததும் இன்னொரு கையால மந்திரமலையை அழுத்தினதும் தான் தன்வந்திரியாக அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்ததும் மோகனாவதாரம் எடுத்து பங்கிட்டதும் அப்போ அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் உன்னுடைய ரூபம் லாவண்யம் குணம் இதையே அவன் சிந்திச்சுண்டு உன்னிடத்துல பக்திமானாக இருந்தான். அப்ப மகாபலிக்கு புரிஞ்செடுத்து அசுரர்களான நம்ம பேர்ல தான் தவறு, பகவான் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்த போது நம்ம புடுங்காம இருந்தமான ஒழுங்கா நமக்கு விநியோகம் பண்ணி இருப்பார். நாம அசுர குணத்தை காமிச்சிட்டோம், இருந்தாலும் அவரிடத்துல பக்தி இருக்கிறதுனால பிறவினால அசுரனா இருக்கிறதுனால நம்ம இங்க இருக்க வேண்டித்தானே இருக்கு. இருந்தாலும் மகாபலிக்கு தேவதைகளுடைய ஆதிக்கம் பொறுக்கல. சுக்கராச்சாரியார் வேண்டினான். அவர் சொன்னார், நீ கவலையே பட வேண்டாம் மகாபலி, விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம் இருக்கு. மகாவிஷ்ணுவ மனசுல தியானம் பண்ணி பிரம்மாவையும் மனசுல நினைச்சுண்டு அந்த விஸ்வஜித்துன்ற யாகத்தை நீ பண்றதுக்கு உண்டான ஒரு அருளை உனக்கு வழங்குற, நீ எழுந்துக்கோ, எல்லாத்திலேருந்தும் செல்வத்தை நம்ம மீண்டும் அடையலாம்னு மகாபலிய அவனுடைய குருவான சுக்கராச்சாரியார் தேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலேயே அந்த யாகத்தை ஆரம்பிக்கணும்னு இவன் தீர்மானம் பண்ண போது யாகத்துக்கு முதல்ல ஆசீர்வாதம் பண்றதுக்கு யார் வந்தான்னா பிதுர்லோகத்திலேருந்து மகாபலியினுடைய தாத்தாவான பிரகலாதன் ஓடி வந்துட்டாராம். தாத்தாவை வணங்கினான். ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது என்ன, யாகம் பண்ணக்கூடிய சமயத்துல நிறைய தானங்களை பண்ணணும். இவன் தானத்தை பண்ணானாம். பசு சஷ்டி கோடியும் புராணங்கள் பேசுறது. மகாபலி பண்ண யாகத்துல விஸ்வஜித்துல வசதி இல்லைன்னா கூட 60 கோடி பிராமணர்களை தேடி கண்டுபிடிச்சு 60 கோடி பசுக்களை கண்ணுக்குட்டியோட அவர்களுக்கு கோதானம் பண்ணானாம். தானத்திலேயே சிறந்தது கோதானம். அவர்களெல்லாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பண்ண வாழ்க்கையில உனக்கு எந்த விதமான ஒரு குறையே இருக்காதுன்னு. இரண்டாவது பகவத் ஸ்மரணை. எப்பவுமே மகாவிஷ்ணுவ அந்த அமிர்தத்தை அவர் கடைய ஆரம்பிச்ச போது பார்த்ததுலேருந்து அவருடைய ஒவ்வொரு பரிணாமத்தினுடைய சிந்தனையாவே இருந்துட்டு இருக்கான். மூணாவது, ஒரு மனிதனுக்கு முக்கியமாக தேவையா இருப்பது குருவருள். குருவருள் இருந்தாத்தான் திருவருள் கிட்டும் அப்படின்றது சாதாரணமான ஒரு வாக்கியமாக இருந்தா கூட அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னா பெரிய விஷயத்தை நமக்கு காட்டும். அசுர குருவான சுக்கராச்சாரியாரை இவன் வணங்கினான். அவர் பண்ணார், நான் உன்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு, கவலைப்படாத, உனக்கு மறுபடியும் செல்வத்துக்கு அதிபதியா ஆக்கிறேன் அப்படின்னு இவனுக்கு தாத்தாவான பிரகலாதனுடைய அருள், பிராமணர்களுடைய அருள், யாகத்துல ஒரு தர்ம சிந்தனை, ஏற்கனவே அசுர குணம் இல்லாம நல்ல சாத்வீக சிந்தனையோடு இருக்கக்கூடிய பகவத் தியானம் எல்லாம் சேர்ந்து இவனுக்கு ஒரு பெரிய பலனே. விக்ராந்தி பயநிலீன சுரால் திரிலோக்கியோ சக்கரே வசேசதவ சக்கரமுகாதபீதகா. பட்டத்திரி ஆச்சரியப்பட்டாராம். இவனுக்கு என்ன ஒரு பலம் இவ்வளவும் சேர்ந்ததுனால என்ன ஆச்சுன்னா, உன்னுடைய சக்கராயுதத்தை பார்த்தா எப்படிப்பட்டவனும் பயப்படுவான் குருவாயூரப்பா. உன் சக்கராயுதத்தை நினைச்சுட்டான்னா அவனுக்கு உடம்பு நடுங்கும். ஆனா இவன் இவ்வளவு நற்பயன்களை பண்ணி
இந்த யாகத்தை ஆரம்பிக்கும் போது அவனுக்கு என்ன தைரியம் வந்துருத்துன்னா, மகாவிஷ்ணுவனுடைய சக்கராயுதம் கூட நம்மள ஒன்னும் பண்ண முடியாதுன்னு, சக்கரேவசேஷ தவ சக்கரமுகாத பீதகாக, உன்னுடைய சக்கராயுதத்துக்கு கூட பயப்படாத, அதுக்காக அவனுக்கு விரோதியா இருக்க போறதில்லை. அந்த மனோதைரியம் எந்த அளவுக்கு அவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தால கிடைச்சதுன்னு நாராயண பட்டத்திரி ஆரம்பத்திலேயே குருவாயூரப்பனையே அவர் தயங்கும்படியாக மகாபலியினுடைய ஒரு பெருமையை சொல்லி இந்த தசகத்தை முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். செவ்வை சூடுவார் சொன்னார் தமிழ் பாகவதத்துல, பொறுவரும் பிரகலாதல் பொன்னடி தலையில் சோடி விருகதிர் மகுடம் வேந்து விலங்கு அணி பலவும் பூண்டு நிறைமணி தேரில் ஏறி நிகரில் தானை சூடி மறுவலர் தருவார் தேவர் பதிவளையில் தல் கண்டு. இவ்வளவும் இந்த யாகத்தை பண்ணி இவன் முடிக்கிற சமயத்துல பிரம்மா அவனுக்கு பிரத்யட்சமாயிட்டார். மகாபலியிடத்துல வந்தார். ரொம்ப அழகா யாகம் பண்ண, எல்லாரும் திருப்தி அடைஞ்சுட்டார். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கொடுக்கிறேன். எதை கேட்டாலும் கொடுப்பேளான்னா மகாபலி கண்டிப்பா நான் கொடுக்கிறேன்னார். அப்ப இந்திரனுக்கு இருக்கா மாதிரி எனக்கு ஒரு தேர் உடனே வேணும். அதே மாதிரி ஒரு மாத்தலி மாதிரி ஒரு கெட்டிக்காரத்தனமான ஒரு தேரோட்டி எனக்கு வேணும். அது மாத்திரம் இல்ல, வற்றாத அம்புகளை கொண்ட ஒரு அம்புரா தூணி வேணும். பலவிதமான உயர்ந்த அஸ்திரங்கள்லாம் எனக்கு வேணும். எல்லாத்த விட எப்பவுமே நான் கழுத்துல போட்டிருந்தேன்னா ஒரு வாடாத பூமாலை வேணும்னார். எதுவுமே பிரம்மா முடியாதுன்னு சொல்லல. பாகவதம் பேசித்து தனுஷ்ய திவ்யமும் புரட்டோபனத்தமும் தூண வரிக்தவோ கவச்சம் திவ்யமும், இந்திரன் போல ஒரு தேரு, வற்றாத அம்புகள், அம்புரா துணி எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கொடுக்கிறாராம். வாடாத புஷ்பமாலையை கொடுத்தார். இவன் கேட்காத அழகான ஒரு வெண் சங்கு. இவன் தேரத்தான் கேட்டான், குதிரையை கேட்கல. குதிரை இல்லாம எப்படிப்பா தேர் ஓடும் அப்படின்னு பிரம்மாவே இந்திரனுக்கு இருப்பது போன்ற அழகான ஒரு குதிரை இவனுக்கு கொடுத்தார். எல்லாத்த விட ஒரு திவ்யமான கவச்சத்தையும் கொடுத்தாராம். இந்த கவச்சத்தை நீ போட்டு இருக்கிற வரைக்கும் உன்னை யாருமே அழிக்க முடியாதுன்னு ஒரு அழகான ஒரு கவச்சத்தையும் கொடுத்தாராமே குருவாயூரப்பா. இப்படிப்பட்ட ஒரு பலனை அடைஞ்சானாமேன்னு பட்டத்திரி 30வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, மாவலியை இந்திரன் தாள் கொன்றிடினோ சுக்கிரனு சஞ்சீவி மகிமை தன்னால் தாவலிலா வலிமையுடன் விஸ்வஜித்தில் யாகத்தில் மிக வலிமை தனை பெற்றே தேவரெல்லாம் பயந்தோடும் உம்முடை சக்கரமாம் படையதற்கும் அஞ்சானாகி ஓவலிலா கொடுஞ்செயல்கள் உலகத்தில் செய்வதையே கடனாக கொண்டாம். மகாபலிக்கு இத்தனை பெருமை ஏற்பட்டதாமேன்னு ஆரம்பிச்ச அந்த யாகத்தை முடிச்சான்னு சொன்ன பட்டத்திரி அடுத்த பரிணாமத்தை 30வது தசகத்துல 2வது ஸ்லோகத்துல தொடர இருக்கார். எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் பம்மல் சங்கர் நகரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ தெய்வமான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய திவ்ய ஹாரத்தையோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு வந்தவாசியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பால ரங்கநாத சுவாமி திருக்கோயிலின் திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா.